வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் பிரெயின் அண்ட் பிஹேவியர், காக்னிஷன் அண்ட் எமோஷன் ரிலேட்டட் டு ஃபெய்த் வில் கோ ஃபார் இட். ப்ரீவியஸ் சென்று போன சில பதிவுகளில் நம்ம ஃபெய்த்தை பற்றி பார்த்தோம். ஃபெய்த்துன்றது நம்பிக்கை. நம்பிக்கை இறை உணர்வோடு சேர்ந்தது. அதில் இறை உணர்வு how % எப்படி நம்மளுக்கு நம்பிக்கையை வளர்த்துக்கிறதுக்கும் நம்பிக்கையோட இறைவனை தொடர்றதுக்கும் எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்திக்க முடியும், அதை எப்படி சிறு வயதிலேருந்து அதை வளர்த்துக்கணும் அப்படின்னு சில செய்திகள் எல்லாம் நம்ம பகிர்ந்துக்கிட்டோம் சில பதிவுகளுக்கு முன்னாடி. அந்த ஃபெய்த்ன்ற வார்த்தையை தன்மேல செல்ஃபில் வச்சுக்கிட்டா அது தன்னம்பிக்கைன்னு பார்த்தோம். இப்போ அந்த தன்னம்பிக்கையை எப்படி வளர்த்துக்கிறது, எப்படி நம்ம நம்மளுக்கு இது முடியும் அப்படின்னு எப்படி பாசிட்டிவாக நினைக்கிறது அப்படின்னு சொன்னால், இன்றைய சூழ்நிலையில், அதாவது ப்ரெசன்ட் டே சினாரியோவில் நிறைய ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன், அதாவது அடோலசன்ஸ், அவங்களுக்கு எப்படி ஐடியா இருக்குதுன்னு கேட்டால் நிறைய நெகட்டிவ் மைண்ட் செட் வளர்த்துக்கிறாங்க. இது முடியுமா, இது நம்ம செய்வோமா அப்படின்னு. ஆனால் சில பசங்க என்ன பண்ணுறாங்க, தே பிளஞ்ச் இன்டு ஆக்ஷன் விதவுட் கிவிங் எனி ப்ரேயர் தாட் இல்லாமல், ஒரு ஆக்டிவிட்டீஸில் ஒரு ஐடியாஸ் டெவலப் பண்ணிக்காமல் அப்படியே தே பிளஞ்ச் இன்டு ஆக்ஷன் சொன்னால், பிளஞ்ச் இன்டு ஆக்ஷன்னு சொன்னாலே முன் யோசனை இல்லாமல் அந்த வேலையில் இறங்குறாங்க அப்படின்னு தான் பொருள். ஸோ அந்த அடோலசன்ஸ்க்கு இருக்கிற ஒரு இம்பல்சிவ்னஸ் அதை வெளியில் காட்டிக்கிற மாதிரி ஒரு செயலில் முன் யோசனை இல்லாமல் நம்ம இறங்கும்பொழுது அந்த செயலை நம்மளால் சரியாக முடிக்க முடியாத போகுது. இது ஒரு சாதாரண ஒரு ட்ரைவியல் ரீசனுக்கு கூட இருக்கலாம். இந்த ட்ரைவியல் ரீசன்ஸில் இது இருக்கிறதுனால இந்த ஒரு அனுபவம் இருக்குல்ல, சரியாக முடிக்க முடியாத போனது, அதுவே எல்லாத்துக்கும் வரும்னு ஒரு நெகட்டிவ் அப்ரோச்சோட ஒரு வேலையை போய் நம்ம பார்க்குறது. ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் நம்மளால் என்னெல்லாம் முடியும், அங்கே போய் என்ன செய்யணும் நம்ம அப்படின்னு தான் ஐடியா வளர்த்துக்கணுமே தவிர, நம்ம அங்கே போகணுமா, அது போனால் இதெல்லாம் நடக்குமா, நம்மளை டீஸ் பண்ணுவாங்களா, நம்மளுக்கு ஒரு தவறான அனுபவங்கள் தான் அங்கே கிடைக்குமா, அங்கே எல்லாருமே இப்படி தான் ரொம்ப டிப்டாக பேசுவாங்களா, ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களா அப்படின்னு நம்மளே ஒரு அனுமானத்தில் நெகட்டிவ் செய்திகளை மேலே ஒன்று அடுக்கி வச்சுக்கிட்டு நம்ம அது செய்கிறோம். அது செய்யாமல் நம்ம போகிறோம், அங்கே என்ன ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் இருந்தாலும் we will face it, ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணுவோம். ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணிவிட்டு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, அது பாசிட்டிவாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம், we will enjoy and entertain ourselves. whereas if it is not so for few percentage, ஒரு 4-5% நெகட்டிவாக இருக்கும், சிலப்போ நம்ம எதிர்பாராதது நடக்கும்னு சொன்னால் அந்த நிகழ்வுகளுக்கு நம்ம தயார் பண்ணிக்கணும். ஸோ ஓப்பன் மைண்டோடவும் ஃப்ராங்க்னஸோடவும் நம்ம ஒரு இடத்துக்கு போனால் தான் நம்மளால் அங்கே இருக்கிற ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ண முடியும். இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ப்ரீகன்சீவ்டு நோஷனோட போனால் தட் ஷோஸ் த பிரெயின் இஸ் நாட் ரெடி டு ஒர்க் அப்படின்னு இருக்கும். அவர் மைண்ட் இஸ் நாட் ரெடி டு அக்செப்ட் திங்ஸ் விச் ஆர் ஹேப்பனிங் அவுட் சைட் அவர் பெர்வியூ, அதில் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கணும். ஸோ இந்த ப்ரெசென்ட் இது மாதிரி ஒரு சினாரியோவில் நம்ம ஒரு செய்தியை படிச்சுக்கிறோம், ஒரு செய்தியை தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னால் இந்த ஆட்டிடியூடு இந்த அடோலசன்ஸ் தாண்டி அடல்ட்ஹுட், எர்லி அடல்ட்ஹுட், லேட் அடல்ட்ஹுட்னு சொன்னால் 40 வயசு வரைக்கும் அது போகும். அதனால என்ன ஆகும்னு கேட்டால் நம்மளுக்கு ஒருத்தரோட ஓப்பனாக ஃப்ராங்காக பேசுறதுக்கே மனம் வராது. இது இருபாலருக்கும் பொருந்தும். ஆண் பெண் 40 வயசில் இருக்கிற ஒரு பொண் குழந்தை இல்லாதப்போ அவங்க ஒரு லேடி, அவங்களும் அப்படி தான் நடந்துப்பாங்க. ஒரு 25-30 வயசில் இருக்கிற ஆம்பளை பசங்களும் அப்படி தான் நடக்கும். அவன் பசங்க இல்லை, ஈஸ் அ மேன், அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கும்போது ஈ கன்சிடர் ஆஸ் எ மேன். ஸோ இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸோடு போனால் அவங்களுக்கு சாதகமாக இருக்கிற ஒரு சுச்சுவேஷன், ஒரு யதார்த்தமான நிகழ்வுகள் நடந்தால் மட்டுமே அவங்களால பங்கு பெற்றிருக்க முடியும். அதே அந்த கேர்ள் என்ன செய்யும்னு சொன்னால், ஈவன் ஷி ஹஸ் மேரிட், அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த வீட்டுக்காரன்றவன் இவங்க சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும். அதே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இவங்களுக்கு விடும்போது யூ ஹவ் நோ ரைட்ஸ் அப்படின்னு சத்தம் போட துவங்கும். ஸோ அதனால என்ன ஆகுது, திஸ் திங்ஸ் ரிவீல்ஸ் தி இம்மெச்சூரிட்டி அட் த ஏஜ். ஒரு 30 வயசு 25 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ள மெச்சூரிட்டியை நல்லபடியாக வளர்த்துக்கிட்டு ஷீ ஷுட் ரன் த ஃபேமிலி ஆன் ஹர் ஓன், ஷீ ஷுட் ஹேவ் த மெச்சூரிட்டி டு ரிசீவ் பீப்புள் ஹூவர் கம்ஸ் ஃபார் தி லஞ்சுக்கோ டின்னருக்கோ ஆறு வந்தாலும் அவங்கள நம்ம ஓப்பன்னஸோடவும் ஃப்ராங்க் மைண்டோடவும் அவங்கள என்ன பண்ணிக்கணும், வரவேற்கணும். வந்தாக்க அவங்களுக்கு உண்டான உணவெல்லாம் சரியான அளவில் பரிமாறணும். ஸோ மெனி திங்ஸ் ஆர் லைக்லி டு ஹேப்பன், யூ ஆர் சப்போஸ் டு டேக் தோஸ் ரோல். அப்போ என்னாச்சு, ரோல் டிஃபைனிங்கிறது இந்த எர்லி அடோலசன்ஸில் நெகட்டிவாக மாறினது அது 35-40 வயசு வரைக்கும் போகிறது.
ஒரு அடோலசன்ஸில் ஒரு சில ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம செய்யலை. we are having inhibitions, we don't speak to people, we are having laziness, we don't interact with people. அதெல்லாம் ஓகேவாக இருக்கும் 17-18 வயசில். பட் தட் இஸ் நாட் அக்செப்டபுள் அட் த ஏஜ் ஆஃப் 28. தட் இஸ் நாட் அக்செப்டபுள் அட் த ஏஜ் ஆஃப் 35. ஏன்னு சொன்னால் 28குள்ளே வி கெட் இன்டு வெட்லாக்குள்ளே இருந்திருப்போம், மேரிட் லைஃப் வந்திருக்கோம். மேரிட் லைஃப் வந்தால் இன்லாஸ் கூட அந்த வீட்டில் இருக்கிற புது இடத்துக்கு போன பிறகு அவங்களோட சகஜமாக சரளமாக பழகிறதுக்கு பேசுறதுக்கு தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு தெரியப்பட்ட கருத்துக்களை பேசினா மட்டும்தான் அவங்க ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்மைல், ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஸ்மைல் கொடுப்பாங்க. சாதாரண மனுஷங்களோட பேச மாட்டாங்க. ஹியூமன் நேச்சரே என்ன அர்த்தம், மனுஷனுக்கே என்ன பேர், பாட தெரிந்து பேச தெரிஞ்சு சிரிக்க தெரிந்த மிருகம், அப்படி தான் நம்மளுக்கு பேரே. அப்படி இருக்கும்போது சிரிக்க தெரிஞ்ச பிறகு மிருகமாக இருக்க முடியாது. சிரிக்க தெரிஞ்ச உடனேவே வி கம்ஸ் அண்டர் ஹியூமன், மனுஷனோட கேட்டகரிக்கு வந்துடுறோம். அப்போ நம்மளுக்கு பாட தெரியும், பேச தெரியும், பழக தெரியும்னு சொன்னால் பழகிறதுக்கும் அனிமல்ஸ் கூட சிலப்போ நல்லபடியாக பழகும். ஆனால் பேசுறதுக்கும் சிரிக்கிறதுக்கும் மனுஷனுக்கு மட்டும்தான் தெரியும்னா அந்த ஆட்டிடியூடை சிரிக்கணும், சகஜமாக சிரிக்கணும். எ ஸ்மைல் காஸ்ட் நத்திங், இட் டேக்ஸ் யூ லாங் வே. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம தொடர்ந்து பழகணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல ஃப்ரெண்ட்லி ஸ்மைல் ஒன்று கொடுக்க தெரியணும். யார் வந்தாலும் அவங்களோட சகஜமாக பேச தெரியணும். அவங்களோட ஒரு இயலாமையை காட்டுக்கணும்னு சொன்னால் அதை மட்டும் யார் ப்ரைஸ் பண்ணுறாங்களோ அவங்களோட மட்டும்தான் பேசுவாங்கன்னு சொன்னால் அப்போ புது புது விஷயங்களை கற்றுக்கவே முடியாது. புது புது விஷயங்களை கற்றுக்கலைன்னு சொன்னால் தெர் இஸ் நோ ப்ரோக்ரஸ் இன் தி லைஃப். லைஃப்பில் ப்ராக்ரஸ்ன்றது 85-90 வயசு வரைக்கும் நம்ம ப்ராக்ரஸ் பார்க்கலாம். 90 வயசில் கூட நம்ம சில புதுசாக சில விஷயங்கள் ஒரு கலர் பண்ணுறதுக்கோ கிராஸ்வேர்டு பசிலோ பண்ணினா ப்ரீஃபரண்டல் லோப் ஃபங்க்ஷன் எப்போவுமே ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அப்போ ஷார்ப்பாக இருந்ததுன்னா யூ ஆர் ரெடி டு இன்டராக்ட் வித் பீப்புள்னு அர்த்தம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த 1 by 1 இன்டர்லிங்க் செயின் போல் லிங்க் கடைசி வரைக்கும் போகும். அதை நம்ம எப்போத்துலேருந்து வளர்த்துக்கணும், அடல்ட்ஹுட் ஆரம்பிக்கிறது பாருங்கள் 22 வயசுலேருந்து, அப்போத்துலேருந்து தொடர்ந்து வளர்த்துக்கிட்டே இருக்கணும். இட் இஸ் அ ப்ராக்ரெசிவ், இட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். ஸோ ப்ராக்ரெசிவ் எபிலிட்டிஸை நம்ம வளர்த்துக்கிட்டே இருக்கணும். அந்தந்த வயசுக்கு யாரோட இருக்கமோ யாரோட பழகிறோமோ அவங்களோட ஓப்பன்னஸோடவும் ஃப்ராங்க்னஸோடவும் நம்ம பழகணும். ஓப்பன் மைண்ட், ஃப்ராங்க்னஸ், இது ரெண்டும் இருக்கணும். வாட் எவர் இஸ் தி டுடேஸ் அரேனால இன்றைக்கி இருக்கிற டே டு டே ருட்டீனில் என்ன இன்றைக்கி காலையிலேருந்து கிடைக்க போகிறது ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் புது நாள், ஒவ்வொரு நாளும் புது புது அனுபவங்கள் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டா தொடர்ந்து நம்ம மேலே என்ன பண்ணோம், மேலே மேலே நம்மளால் முன்னேறி செல்ல முடியும். முதல் விஷயம், இதுக்கு மாதிரி நம்ம ஐடியா பண்ணிட்டோமான எல்லாரோடையும் பழகத்தானே வேணும். ஒருத்தருக்கு தகுந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகளை சொல்கிறது, அந்த ஃப்ரேசஸ் அதுக்கப்புறமே இமிடியேட்டாக மறந்துடுறது, இல்லைன்னா அதை செயல்படுத்துறதே இல்லை அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் வெறும் ஒரு நடிப்பு. ஏன்னா லைஃப்ன்றது ஒரு ரிஹர்சல் இல்லாத ஒரு ட்ராமா. அதுவே ட்ராமானும் போது அதில் சொல்கிற டயலாக்கு ஒரே பொய் எல்லாமோ, யூ ஆர் டெல்லிங் லைஸ் அன்வான்ட், டெல்லிங்னு ப்ளஃபிங் விதவுட் எனி அப்பேரண்ட் ரீசன் அப்படின்னு சொன்னால் இது எங்கே கொண்டு போய் விடும்? பிகாஸ் நோ ஆக்ஷன் கோஸ் அன்நோட்டிஸ்ட். ஒரு பதிவில் நம்ம இதை கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னு சொன்னால் ஒரு ஆக்ஷனும் நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு குறிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த செய்திகள் நம்மளுக்கு சிறப்பான ஒரு உணர்வுகளை தரணும். அதை இதை காக்னிட்டைஸ் பண்ணணும். இது என்ன இருக்கும், இது எப்படி இந்த உணர்தல், இந்த புரிதல் எந்த அளவில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட பழக்க நடத்தைகளை செம்மையை வளர்க்கறதுக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருக்கணும். ஸோ அதனால் எப்போவுமே எல்லாரோடையும் வெளிப்படையாக பழகினாதான் ஒரு ஃபேமிலி சர்க்கிளில் we can have better things, we can have better relations, the cordiality will not at all go down. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நேர பார்க்கச்சே ஏதோ சகஜமாக பேசுவாங்க, அப்புறம் அதுக்கப்புறம் அது கெட்ஸ் என்ன பண்ணிடும், அது அப்படியே காஞ்சி நெஞ்சு போன ஒரு கயர் மாதிரி மாறிடும். அப்படி இருக்கக்கூடாது இல்லையா? ரிலேஷன்ஷிப் ஷுட் ஆல்வேஸ் பி லைவாக இருக்கணும். அது ஒரு ஈரம் தோழிஞ்சதாக இருக்கணும். அப்போ தான் அந்த பாண்டேஜ் லிங்க் அன்போடவும் பழகிறதுக்கு உள்ள பாசத்தோடவும் பரிவோடவும் இருக்கும். நம்ம பெரியவங்களாக இருந்தால் நம்மளுக்கு சின்னவங்கள்ட்ட கைண்ட்னஸ் இன்வர்ட்ஸ் கிரியேட்ஸ் கான்ஃபிடன்ஸ். ஸோ பெரியவங்களாக இருந்தால் ரிகார்ட்ஸ் மேக்ஸ் யூ மோர் ஹாப்பி. பெரியவங்கள்ட்ட நல்ல ரிகார்டு காட்ட வேண்டியது என்ன நம்மளோட கடமை அப்படின்னு நினச்சிக்கணும். ஸோ இந்த அடிப்படையில் நம்மளுடைய நாள்தோறும் நினைக்கக்கூடிய நினைவுகள், நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இரண்டுமே ஃப்ராங்க்னஸோடவும் ஓப்பன் மைண்டோடவும் இருந்ததுன்னா சுலபமான முறையில், எளிய முறையில் நாம் எதிர்கொள்ள முடியும். நம்மளுடைய பழக்க நடத்தைகளும் செம்மையான ஒரு கர்வ், பாசிட்டிவ் கர்வ் சொல்கிறோம் இல்லையா, செம்மையான ஒரு வரைபடத்தில் மேல் நோக்கி செல்லும் என்று தொடர்ந்து
பார்க்கலாம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.